இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் மே மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அனைவர கலைகளை தட்டுவோம். இந்த மாதத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் சஞ்சலம், தவிப்பு, வேதனை, துக்கம் எல்லாம் ஓடி போய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணம், ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றோ, அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றோ நான் அறிந்திருக்கிறேன். கைகளை தட்டுங்க. இங்க யோபு சொல்லுகிறான், என் மீட்பர் யாரோட? எப்படி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கிறார். உங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்க. நான் சொல்லுகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நீங்க நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த இயேசு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். கைது அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தை கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி எங்க வருவாரா? மீட்கப்பட்டவர்கள். இங்க வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. யோபு சொல்றான். இந்த யோபு எத்தனை வருஷம் தேவனோட வாழ்ந்த மனிதன் என்பதை தெரியுமாங்க? எத்தனை வருஷம் இந்த யோபு வாழ்ந்திருக்கிறார் சொல்லுங்க? 140 வருஷம் அவர் இந்த உலகத்திலே என்ன பண்ணுகிறார்? வாழ்ந்திருக்கிறார். 140 வருஷம். தேவன் மனிதனை உண்டாக்கும் போது 120 வருஷம் அவருடைய ஆயுசு நாட்களை தேவன் நியமித்தார். மனிதனுடைய நாட்கள் 120 வருஷம் பூமியில வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. அதற்கு பிறகு மனிதன் பாவம் செய்ததின் நிமித்தம் அவன் ஆயுசு நாட்கள் அவனை குறைத்துக் கொண்டார். கைது. அல்லேலூயா. அதற்கு பிறகு மனிதனுடைய பலத்தின் நிமித்தம் 70-80 வயது என்று வேதவசனம் நமக்கு திட்டம் தெளிவமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை வருஷமா? 70 80 வசனம். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? அந்த 80 வருஷம் கூட வருத்தமும் மனதுக்கு எப்படி இருக்குதா? சஞ்சலமாய் இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறான். அல்லேலூயா. ஏன் இது நான் உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாட்டில் என்ன பண்ணுவாரு? பூமி மேல நிற்பாரு, வருவாரு. அதனால்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாருங்க? ஜீவனுள்ள தேவன். அவர் நானும் மரித்தவரை ஆராதிக்கவில்லை, ஜீவனுள்ள தேவனை நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் என்ன பண்ணுமா? சஞ்சலமும் தவிப்போம் என்ன பண்ணுமா? உங்களை விட்டு போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்புறீங்களா? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீ நம்புனீங்கன்னா நிச்சயமா நான் சொல்லுகிறேன் எல்லாமே மாறும். உன் பிரச்சனை மாறும். இயேசு சொல்லுகிறார் உன் பிரச்சனை மாறும். நீங்க தேவனால் மீட்கப்பட்டவர்கள். நீங்க ஜெபிச்சீங்கன்னா எல்லாமே மாறும். நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே மாறும். இயேசுவே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, என் பிரச்சனையை மாத்துங்கப்பா. என்ன பண்ணுங்க, மாத்துங்க. உதாரணம் சொல்ற சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நான் விடுவிப்பேன். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனம் பண்ண கைத்தட்டாலே. உன்னையும் என்னையும் இயேசு கனம் பண்ணுகிறார். கைத்தட்டாலே. கனம் பண்ணுகிற தேவன் வேணுமா? கனம் பண்ணாத தெய்வம் வேணுமா? கனம் பண்ணுகிறவர் பாத்தியா? உன்னையும் என்னையும் அவர் மதிக்கிறவர். ஏன்னா நீ நானே யாரா இருக்கிறோம்? தேவனுடைய படைப்பா இருக்கிறோம், சாயலா இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் உன்னை கனம் பண்றார், உன்னை ஆண்டவர் மதிக்கிறார். அல்லேலூயா. உன்னை தேடி வராது. ஏன்னா உன்னை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. உன்னை என்னையும் தேடி வர வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் தான் உண்டாக்குனாரு, அவர் தான் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. அவன் நினைச்சா நான் ஏன் அவன் கூட போகணும், நான் ஏன் அவன் கூட வரணும் அப்படின்னு நினைச்சா நீ நான் என்ன பண்ணிருப்பான்? வாழ்க்கை என்னைக்கே முடிஞ்சுட்டு என்னைக்கவே முடிஞ்சிருக்கான். ஆனா உன்னை கனம் பண்றாரு பத்தியா, உன்னை தேடி வர பத்தியா, உன் பிரச்சனை என்ன விசாரிக்கிறார் பத்தியா. அவரை போல உலகத்தில் விசாரிக்கிறவங்க ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் கூட விசாரிக்க மாட்டான். மனுஷெல்லாம் சும்மா தான் விசாரிப்பான், எதிர்பார்க்கனால இல்லையா. ஆனா உன் மேல அவன் கரிசனம் உள்ள தேவனா இருக்கிறார், உன் மேல அக்கறை உள்ளவனா இருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லு, அவர் உங்களை விசாரிக்கின்ற ஆணை பண்ணினார். இந்த கவலைகளெல்லாம் உங்களை வச்சிருங்க. அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை இருக்குதா, வேதனை இருக்குதா, என்னை யாரும் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் விசாரிக்கிறானோ, ஊழியக்காரன் விசாரிக்கிறானோ இல்லையோ, ஆனா கர்த்தர் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார். சபைக்கு போனேன், நான் ஊழியக்காரன் கூட என் முடி வரலையே, அதை பத்தி கவலையப்படாத. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவங்களா இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு 1008 வேலை இருக்கும். அல்லேலூயா. அவன் அடிக்கடி உங்க வீட்டுக்குலாம் பண்ண மாட்டான், வர மாட்டான். ஆனா நீங்க தான் என்ன பண்ணா? அல்லேலூயா. உன்னை விசாரிக்கிறவரை கூப்பிடணும். என்ன பண்ணா? ஆமா, உன்னை விசாரிக்கிறவர் கர்த்தராத. உன் வாழ்க்கையில மறந்துடாத, ஜபத்துல மறந்துடாத. அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது அவர் கேட்ட உடனே உனக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ கூப்பிட்ட உடனே உன் சத்தத்தை என்ன பண்ணுவாரு? அடுத்த செகண்ட் உனக்கு உத்தரவு கொடுப்பாரு. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதிபலியாய் இருப்பதாக. அல்லேலூயா. பிரதியாய் இருப்பதாக. என் கண்மலையும் என் மீட்பர். அல்லேலூயா. அவர் யார் சொல்றது? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், கர்த்தர் என் மீட்பர். அல்லேலூயா. என்னை மீட்டெடுத்தவர் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீ நான் அப்படிதான் சொல்லணும். கர்த்தர் என் மீட்பரா இருக்கிறார்.
அவர்தான் என் கண்மலை அப்படின்னு சொல்லணும். இல்லையா? அந்த கண்மலை கிட்ட என்ன இல்லை, அநீதி கிடையாது, அவர் நீதி உள்ள தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நீதி நியாயங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர்தான் உன் மீட்பர். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சியும் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகணும். அவர் மீட்பரை கூப்பிடணும். எத்தனை பேருக்கு அவர் மீட்பரா இருக்கிறார்? அல்லேலூயா. இயேசுவின் மீட்பரா இருக்கிறாங்க. இயேசுவின் மீட்பர். என்னை மீட்கதான் இயேசு உலகத்துல வந்தார். அவர் என்னை மீட்டு எடுக்கலன்னா நான் இன்னைக்கு ஒரு மனிதன் அல்ல. நான் ஒரு பாவி, பாவிலையும் பாவி, பிரதான பாவி. ஆனா என்னை மீட்டு எடுத்ததுனால்தான் இன்னைக்கும் ஒரு மனிதனாய் என் தேவன் இந்த இடத்திலேயே நிறுத்தி வச்சிருக்கிறார். கைத்த நல்லையா? என்னை நிறுத்தி வைத்து இந்த ஜனங்களுக்கு ஒரு சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார். இதை விட வேற எந்த சாட்சி வேணும்? என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். கடைசி நாட்கள் எங்க நிற்பார்? அவரை பூமியின் மேல நிற்பாரா? அந்நிய கண்களில் என் சொந்த கண்களாலே அவர் நான் பார்ப்பேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் என்ன பண்ணுவேன்? அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை அவர் பார்ப்பேன் அப்படின்னு தான் அயோப்பு சொல்றார். அந்நிய கண்களில் என் சொந்த கண்களால் அவர் நான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் சொல்றார். நீ நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதான் உனக்கு எனக்கு ஜீவன்ங்க. உனக்கு எனக்கு என்ன ஜீவன்? என் இயேசு உயிரோட இருக்கிறார். அநேகருக்கு முன்பா சொன்னான், சாட்சி சொல்லணும். என் இயேசு உயிரோட இருக்கிறார். அவரை கூப்பிடுங்க, உன் பிரச்சனை எல்லாம் மாறுன்னு சொல்லும். மாறுமா? மாறலாம். மாறுமா? மாறலாம். மாறுங்க. இயேசு எல்லாத்தையும் செய்வாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 12 வருஷம் தீராத பிரச்சனை, தீராத பிரச்சனை. ஒரு பெண்களுக்கு வர வேண்டிய அந்த முதல போக்கு 1 வருஷம் 2 வருஷம் அவரை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவரை பார்த்து எப்படியாவது பிரச்சனை ஒரு விடுதலை உண்டாகுதுன்னு சொல்லிதான் அவரை தேடி போனாங்க. தேடி போய் அந்த பிரச்சனை ஒரு இமை பொழுது மாறி நின்று போய்விட்டது என்று வேதம் சொல்றது. அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போய்விட்டது. யாரால செய்ய முடியும்? யாரால செய்ய முடியும்? அந்த கூட்டத்தில் போன எல்லாம் மக்களால் செய்ய முடியுமா? முடியுமா? இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். யார் சொல்லுங்க? இயேசு கேட்கிறார், என்னை தொட்டது யாரு? இத்தனை பேர் நீங்க சூழ்ந்து இருக்கிறீங்க, நல்லது, உண்மைதான். என்னை எப்படி வர்றதுலாம் உண்மைதான். ஆனாலும் இங்க இருக்கிறவங்க யாரும் என்ன பண்ணிருக்கிறாங்க? என்னை தொட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வந்தவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்தவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த ஒருத்திக்குள்ள என்ன இருந்தது? அந்த பெண்மணிக்குள்ள விசுவாசம் இருந்ததுனாலதான் அப்படி தொட்டு அடுத்த இமை பொழுது அவள் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாளாம். எவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட்! அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மகள் பெற்றுக்கொண்ட தெரியுமா? அதற்கு பிறகு இதை செய்தது யார் என்பதை இயேசு திருப்பி பார்க்கும் போது நடந்ததெல்லாம் சொன்னார். இவ்வளவு பிரச்சனை என் வாழ்க்கையில் இருந்தது. இதுல இருந்து எனக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை. என் ஆஸ்தி எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கிறேன்? இதற்காகவே செலவழித்து சற்றிக்கும் குணமடையாமல் வேதனைப்பட்டிருந்தேன். இயேசு வருகிறார் என்று சொன்னார். கேள்விப்பட்டு நம்ம பார்க்க வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நிலையிலையா இந்த அற்புதத்தை என் உள்ளத்திலே, என் சரீரத்திலே, ஆத்மாவிலே அதனால் பெற்றுக்கொண்ட ஆலோசனை அவரை பார்த்து ஒரே பார்த்தோம், நீ சமாதானத்தை வேதனை நீங்க எப்படி சுகமாயிரு அப்படின்னு சொன்ன நிலையிலையா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்களா? எப்படி இருக்கா? சுகமா வாழ்ந்து உன் சரீரத்தில் என்ன பண்ணுவாரா?
ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஜீவனையும் பலனையும் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. போகட்டும். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 23. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே கூட அவர்களுக்காக வழக்காடுவார். கைது. அல்லேலூயா. யார் சொல்றது? சாலமோன் ஞானி சொல்றார், என் மீட்பர் வல்லவர். அவர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. யார் சொல்றது? சாலமோன் ஞானி. தாவீதுக்கு அடுத்தது சாலமோன் ஞானி. அல்லேலூயா. தேவன் அவனை சகல ஞானத்தினாலே தேவன் அவனை நிறுத்தினார். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் தேவன் ரெட்டிப்பாய் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறது என்னிடத்துல கேளு அப்படின்னாரு. கைத்து. அல்லேலூயா. உனக்கு என்ன வேணுமோ நீ கேளு என்ன. யாரை பார்த்து? சாலமோனுக்கு என்ன வயசு இருக்காப்பா? வாலிப வயசுல அவன் என்ன பண்றான்? தன்னுடைய சொப்பனத்துல அந்த தரிசனத்துல கேட்கிறான். அல்லேலூயா. நீ விரும்புகிறது என்னிடத்துல கேள். யார் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார்? கர்த்தர் தான் கொடுக்கிறார். அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் தனக்கு வெளிப்படுத்தி கேட்கிறார், நீ விரும்புகிறது கேள், நான் செய்கிறேன். அவனே ஒன்று மாத்திரம் கேட்கிறான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களே, நியாயம் விசாரிக்க எனக்கு என்ன பண்ணுங்க? ஞானத்தை தாங்க. என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. அதற்கு பிறகு அவன் கேட்டது தேவனுடைய பார்வையில் உகந்ததா இருந்ததான், பிரியமா இருந்ததுனால்தான் அவனுக்கு இனி என்ன தேவையோ அதை இயேசு அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவனை போல உலகத்தை எவனும் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. அவனை போல வாழ்ந்தவன் உலகத்திலே ஒருவனும் கிடையாது. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானமா இருந்தார். அல்லேலூயா. நீங்க அந்த கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரு? ஞானமா இருப்பார். நமக்கு அவர் இருப்பாரு. எப்படி இருப்பாரு? ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கேட்டீங்கன்னா இயேசு உனக்கு அடுத்த செகண்ட் இருப்பார். அல்லேலூயா. ஆமா. என் மீட்பர் என்ன பண்றா? வாசிங்க. அவர்களுடைய மீட்பர். யாருடைய மீட்பர்? உன்னுடைய மீட்பர், என்னுடைய மீட்பர் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுத்து அதை உறுதிப்படுத்துறாரு. மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கல்பனை பாடி எழுதுவாங்களா? செய்யணும். நம்முடைய அதாவது நம்ம ஒருவரை கூட தேவன் எழுந்து போகக்கூடாது. அதுதான் பிதாவினுடைய சுத்தம். மீட்கப்பட்ட ஜனங்களாகிய உன்னையும் என்னையும் கொண்டு போய் என்ன சேர்க்கணும்? நித்தியத்திலே சேர்க்கணும். அதுதான் அவனுடைய நினைவு. நீ நானும் கெட்டு போவது அவனுக்கு என்ன இல்லை? நீ நானும் கெட்டு போவது சித்தம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எழுதப்படும், அது ரசிக்கப்படும். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அது கிடையாது. அப்படி வாழக்கூடாது. அல்லேலூயா. நீ எங்க 13ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அவர்களோ அதை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களோ என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். விசுவாசம் இருக்கணும். கடிக அளவு விசுவாசம் இருந்தா போதும். நமக்கு என்ன விசுவாசம்? கடுகு எல்லா விதைகளிலும் சிறிய
ஒன்றாக இருக்கிறது. என்னது? சிறிதான ஒன்று அது. இந்த கடுகு எவ்வளவு பெருசா இருக்கும் சொல்லுங்க. கையில எடுத்தா அது மறைஞ்சிடும். இல்லை கையில எடுத்தா அது என்ன பண்ண எடுத்தீங்கன்னா அந்த கடுகு தான் இடம் மறைஞ்சிடும். இது வச்சுன்னா தெரியும். இதான் வித்தியாசம். அந்த கடுகளவு விசுவாசம் தான் போதும், எல்லாம் உலகத்தில் நடக்கும் அப்படின்னு நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவங்க தான் அதை என்ன பண்ணலாம்? விசுவாசிச்சாங்க. ஒரு காலத்தில் நீங்க நாங்க யார் தெரியுமா? புற ஜாதியாராக இருந்தோம். நீங்க கர்த்தரால் மீட்கப்பட்டு இன்னைக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீரானம் பெற்றதுனால தான் இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை துதிக்கிற மக்களாய் என்ன பண்ணிருக்க சொல்லுங்க. ஆமாங்க, மாற்றினார். இயேசு நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம மாறல, அவர் மாற்றி இருக்கிறார். அவரை போல நம்மளை மாற்றி இருக்கிறார். இதான் வித்தியாசம். ஆனா நம்ம என்ன பண்ணல, போல மாறுங்க. நீங்களும் அவரை போல மாறினோம்னா சீக்கிரமா அவருடைய வருக வந்துடும். ஏன் இன்னும் தேவன் காலம் தாமதிக்கிறார் என்று சொன்னா என்ன காரணம் தெரியுமா? இந்த உலகத்துல என்ன பண்ணல, மனம் திரும்பல, இன்னும் பாவத்துல அடிமையா இருந்து பாவம் செய்யலாம். இன்னமும் உலகத்துல மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதனால்தான் இயேசு இன்னும் வராது இருப்பதற்கு காரணம் அதுதான். அவர் வந்துட்டார். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கலிப்பினை பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடுவோம். கைது நல்லேலூயா, அல்லேலூயா. ஓடணுமா? உங்களை பிடிச்ச தரித்திரம், வறுமை, பாவம், சாபம் உங்களுக்கு போகணுமா? கூப்பிட அவரை. இயேசுவே என் வீடு என்ன வேணாம் வாங்க. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை சீக்கிரமா இறங்கி வந்தா. எப்படி வந்தா? எங்க இருந்தாங்க? காட்டத்தின் மரத்தின் மேலே இயேசுவை பார்க்க ஒளிந்து கொண்டிருந்தான். இயேசு கரெக்டாய் வந்து அந்த இடத்துல நின்று அவனை பார்த்து, சகையே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணோம், நான் தங்கணும், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம், அப்பதான் உனக்கு ஜீவன். கைத்து அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார். சகை பார்த்தனா இவனோ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் குமாரனாகவும் குமாரத்தியாகவும் நம்ம என்ன பண்ணோம்? மாறணும். நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே நம்ம மாறிதான் ஆகணும். அதான் தேவனுடைய சொல்லுங்கம்மா சித்தமா. அதான் தேவ சித்தம். பிதாவின் சித்தம் செய்ய வந்ததே அவருக்கு போஜனமா இருந்தது. யாருக்கு போஜனமா இருந்தது? பிதாவின் சித்தம் யார் செய்ய வந்தது? இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கலிப்பினை பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடுவோம். கைது நல்லேலூயா, அல்லேலூயா. ஓடணுமா? உங்களை பிடிச்ச தரித்திரம், வறுமை, பாவம், சாபம் உங்களுக்கு போகணுமா? கூப்பிட அவரை. இயேசுவே என் வீடு என்ன வேணாம் வாங்க. சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை சீக்கிரமா இறங்கி வந்தா. எப்படி வந்தா? எங்க இருந்தாங்க? காட்டத்தின் மரத்தின் மேலே இயேசுவை பார்க்க ஒளிந்து கொண்டிருந்தான். இயேசு கரெக்டாய் வந்து அந்த இடத்துல நின்று அவனை பார்த்து, சகையே நீ சீக்கிரமா இறங்கி வா, உன் வீட்டுக்குள்ள நான் என்ன பண்ணோம், நான் தங்கணும், அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம், அப்பதான் உனக்கு ஜீவன். கைத்து அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீயும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறார். சகை பார்த்தனா இவனோ ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் குமாரனாகவும் குமாரத்தியாகவும் நம்ம என்ன பண்ணோம்? மாறணும். நீ நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறதுனாலே நம்ம மாறிதான் ஆகணும். அதான் தேவனுடைய
சொல்லுங்கம்மா. சித்தமா? அதான் தேவ சித்தம். பிதாவின் சித்தம் செய்ய வந்ததே அவருக்கு போஜனமா இருந்தது. யாருக்கு போஜனமா இருந்தது? பிதாவின் சித்தம் யார் செய்ய வந்தது? போறதுக்கு முன்னாடி அந்த சித்தத்தை யார் செய்ய முடியாது சொல்லிட்டு போனாரு? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறார். கைது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்தில் இருப்பார் என்று சொன்னால் அதுதான் மீட்பு. அதுதான் மெய்யான மீட்பு. இந்த கண்ணு முன்னா அந்த கண்ணை திறக்கிற பார், அதுதான் மெய்யான மீட்பு. இந்த மீட்பை நீங்க என்ன பண்ணுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க. மறந்து இருந்து விடாதீங்க. இந்த மீட்பை நீங்க இழந்து விடாதீங்க. இந்த மீட்பு இயேசு உங்களுக்கு கொடுத்தது என்னமா? இலவசமாய் கொடுத்திருக்கிறாங்க. இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மீட்பை அவருடைய வருகைக்கு முன்பதாக என்ன பண்ணுங்க? பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரும் என்ன பண்ணாதீங்க? சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, சாபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்தமா வாழ்வதற்கு நல்லா என்ன பண்ணுங்க? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா வேத வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் உங்களோட பேசுவார். ஆமென். காத்துச்சுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் இம்மட்டமாய் எங்களோடு நீ பேசியிருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு நீ பேசும். எங்கள் நல்வழிப்படுத்தி நாங்கள் சிறுகவும் நீ பெருகுவீராக. இம்மட்டமாய் ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நீ கொடுத்த இந்த நேரத்துக்காக கோடி கோடி சோதனை மாட்டோம். ஆண்டவரே, எவ்வளவு நேரம் இந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து என்னுடைய வார்த்தையெல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. கேட்ட ஒருவர் கூட ஆண்டவரே தன் மனதில் ஆண்டவரே காதல இருந்து இந்த காதல இருந்து வாங்கி அந்த காதல இருந்து விட்டு விடாதபடி ஆண்டவர் உள்ளத்தில் அந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே தங்கட்டும். ஆண்டு வாசம் பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில், என் ஆத்மாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பு மீண்டும் கர்த்தருடைய வருகை மட்டும் நாம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் கிறிஸ்துவுடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை